எல்லாருமே எல்லா பார்ட்டிட்டையும் காசு வாங்குறாங்க. அதனால அவர் மெஜாரிட்டி தான் அதிகமா சொல்றாங்க. விஜய் தான் வரணும். ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. எல்லாருமே டிவிக்கு தான் போட்டுன்றாங்க. சார் தனி மெஜாரிட்டினா டிவிக்கே தான் சார் மெஜாரிட்டியா இருக்காங்க. அவங்க மட்டும் தான் வாழ்ந்தாங்கண்ணி மக்களை விட்டுட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து சினிஃபீல்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரே விஜய் வந்துட்டாருன்னும் போது அவரை வந்து தற்குறினாங்க. இப்ப நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போறதுக்கு ஊருக்கு போனேன். எல்லாருமே எல்லா பார்ட்டிட்டையும் காசு வாங்குறாங்க. ஆனா யாருக்கு போட்டேன்னு கேட்டா டிவிக்கு போட்டுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர்ட்ட கேட்டிருப்பேன். என்னோட கான்டாக்ட்ல எல்லாருமே டிவிக்கு தான் போட்டுன்றாங்க. வேற அதர் கட்சிங்கிறது நேத்து வரைக்கும் கூட நான் கேட்டிருக்கேன். ஒரு ஆள் கூட சொல்லல நான் வந்து டிஎம்கேக்கு போட்டேன், ஏடிஎம்கே பேரு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபேவரா இருக்கிறது டிவிக்கே தான் இருக்காங்க இப்போதைக்கு. அதனால அவர் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து 50 வருஷமா ஒரே ஆட்சி தான் நடக்குது. இதை விட்டா ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே. ஒருத்தர் மாற்று கட்சி வரும்போது கண்டிப்பா மாற்றங்கள் நடக்கும்ல. இப்ப இவங்களை விட அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து நடிகர்னு மட்டும் ஒரு முத்திரை குத்திர முடியாதுல்ல. அவர் ஏகப்பட்டது வந்து இதுக்குன்னு செய்யல சார். அவர் நடிக்கும் போதுல இருந்து நிறைய செஞ்சிருக்காரு. ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா அம்மா இருக்க சொல்ல ஒரு ஆட்சி தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா எடுத்துன்னு போயிருந்தாங்க. எடப்பாடி வந்தாரு, அம்மா இறந்த பிறகு எடப்பாடி வந்தாரு. அவரும் பரவாயில்ல. அந்த கொரோனா காலத்துல கூட கொஞ்சம் சென்னை ஒரு அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணாரு. மக்களுங்களை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, குறை இல்லை. அம்மா இறந்தாங்களோ எடப்பாடி கிட்ட கொடுத்தாங்களோ, எடப்பாடி கூட கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு என்ன சொல்லு ஒரு பேர் சொல்ற மாதிரி தான் ஆண்டாரு. ஆனா இந்த திமுக கடந்த இந்த 5 வருஷத்துல ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. அவங்க குடும்பம், அவங்க மக்கள், அவங்க கட்சிக்காரங்க அவங்க மட்டும் தான் வாழ்ந்தாங்கண்ணி மக்களை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன்னா பாருங்க, இன்னைக்கு நான் ஆட்டோ விட்டு வேற வேலை செஞ்சுக்கிறேன். சார் தனி மெஜாரிட்டினா டிவிக்கே தான் சார் மெஜாரிட்டியா இருக்காங்க. அதுக்கு காரணம் ஃபேஸ் பாப்புலேஷன். கொள்கை வந்து என்டிகே இருந்தாலும் ஃபேஸ் பாப்புலேஷன் டிவிகேக்கு மோஸ்ட்லி இருக்கு. அதனால அவர் மெஜாரிட்டி தான் அதிகமா சொல்றாங்க. மக்கள்கிட்ட கருத்து அதிகமா தான் இருக்கு. இந்த டைம் வந்து மூணாவது ஒரு ஆள் வரக்கூடாதான்ற ஒரு ஏக்கம் ஒரு 60% பீப்புள் மனசுல கண்டிப்பா இருக்கு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விஜய் தான் வரணும். எல்லாருமே முக்காவாசி போட்டவங்க எல்லாருமே விசில் தான் சொல்றாங்க. நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே